சார் இந்த வருஷம் இந்த சிம்ம ராசிக்காரங்க படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒளி தெரியுமா இந்த 2026? பிரமாதமான ஒளி தெரியும். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கண்டகச்சனி முடிஞ்சிருச்சு, அஷ்டம சனி வருது, இவர் போய் இப்படி சொல்கிறாரு, அதை எதை பேஸ் பண்ணி சொன்னீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக. நான் கூட ஜென்ரலாக இப்போ கிரகஸ்திதி நான் முதல்ல சொன்னேன். பொது கிரகஸ்திதி ஏன் சொன்னேன்னா இதுக்காக தான் சொன்னேன். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இந்த வருஷம் ஆரம்பமாகும், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் குரு உங்களுக்கு 12ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்க போகிறார். அவர் அதிச்சாரமாக வரப்போகிறார். தமாஷை பாருங்க, அதிச்சாரமாக உச்சத்துக்கு போன வருஷம் திரும்பி மிதுனத்துக்கே போன குரு இடப்பெயர்ச்சி ஏற்பட்டு உச்சமாக மாறி இப்போ இவர் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு வரார், தன்னுடைய வீட்டுக்கே வரார். தன்னுடைய வீட்டுக்கு சிம்மம் வரும்போது 5ஆம் பார்வையாக அவனுடைய வீட்டையும் 7, 9 பார்வையும் பார்க்கும்போது அஷ்டம சனியின் காலம் அவ்வளவா பலிக்காது. ஆக ஒரு 6 மாதம் இவங்களுக்கு அந்த சனி இங்கே உச்சத்தில் இருந்து மாறி அதிச்சாரமாக இருக்கும்போது சுப பலனாக நடக்கும். 12 மாதத்தில் 5 மாதம் பெஸ்ட் இல்லைங்களா? கண்டிப்பாக. 12 மாதமும் அடிக்காமல் 5 மாதம் மட்டும், ஒரு 6 மாதம் தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும். இட மாறுதல்கள், தொழில் மாறுதல்கள், வருமான மாறுதல்கள், முடிஞ்ச வரைக்கும் ஆர்குமெண்ட்டை விட்டுருங்க சார். வேற்று மொழி இனத்தவர்கள்கிட்ட கவனமாக இருங்க. கடாபடா பாஷை பேசினவர்களோட மிக கவனமாக இருங்க. தேவையில்லாமல் வாக்கு கொடுக்காதீங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். நேரத்துக்கு சாப்பிடணும். இதை எல்லாத்த விட முக்கியமாக நீங்கள் தூங்கணும். அந்த 12ஆம் இடத்துல உங்களுக்கு கேதுவோடு போய் சேர போகிறார். அப்போ உங்களுக்கு பயணங்கள் இருக்கும். இந்த பயணத்தில் கவனமாக இருக்கணும். சரி. அதுவும் குறிப்பாக வயிறு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் மிக கவனமாக இருக்கணும். எதையும் சரியாக எடை போட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான பலனை தரும். அதில் எந்த ஒரு பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த சலசலப்பெல்லாம் பயப்படுற ஆளுங்களா சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் போயிட்டு வான்னு சொல்லுவீங்க. ஆகவே வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.